எந்த தப்பும் பண்ணலம்மா. இந்த கார்த்தி தான் இவளை கோயிலுக்கு கூட்டிட்டு போய் தாலி கட்டிட்டு கூட்டிட்டு வந்திருக்கான். நீதான் ரொம்ப நல்லவன் சொல்லுவியே. உன் மாப்பிள்ள மாற அவனும் இதுக்கு உடந்து எல்லாருமா சேர்ந்து பிருந்தா வாழ்க்கைய கெடுத்துட்டாங்கம்மா. அவங்க மட்டும் இல்ல, உன் தங்கச்சி வீரா வந்தானே கூட சேர்ந்து போனா. எல்லாத்தையும் உங்க அம்மா கிட்ட சொல்ற, அதை மட்டும் சொல்ல மாட்டேங்கிற. கடவுளே, பொண்ணு வாழ்க்கை இப்படி நாசமா போச்சு. நான் என்ன பண்ணுவேன்? நீ எப்படி இப்படி ஒரு காரியத்தை பண்ண? இப்படி ஒரு கல்யாணம் ஆனா கிட்ட தாலி வாங்கிட்டு வந்து நிக்கிறியே. ஐயோ, நிலைமை என்ன ஆகுமோ? வீரா, உங்க அம்மா அழறாங்கல்ல, சொல்லு. நீ தானே இந்த கல்யாணத்தை பண்ணி வச்ச, ஏன் பண்ணுன்னு சொல்லு உங்க அம்மா கிட்ட. வலிமா, என்ன நடந்துச்சுன்னே தெரியாம என் மேல பழி போடாதீங்க வலிமா. நான் என் தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கல வலிமா. அப்புறம் எதுக்கு அவங்க கூட போன? என்ன நடக்குதுன்னு வேடிக்கை பாக்குறதுக்கா? அவதான் பண்ணி வைக்கலன்னு சொல்றாள். அப்புறம் எதுக்கு தேவையில்லாம அவள பேசுறீங்க? உங்க மருமக பிள்ளைங்கள நீங்க ஒழுங்கா வளர்த்திருந்தா எங்க குடும்பத்துக்கு இவ்ளோ பெரிய பிரச்சனை வந்திருக்குமா என்ன? அவங்க பண்ண தப்பால என் தங்கச்சிங்க வாழ்க்கை தான் இப்ப கெட்டு போய் நிக்குது. தப்பு செஞ்சவங்களை விட்டுட்டு சும்மா எங்க மேல பழிய தூக்கி போடுறீங்களா? ஏற்கனவே வீராவோட வாழ்க்கைய நல்லா அழிச்சிட்டீங்க, இப்போ பிருந்தாவோட வாழ்க்கையும் அழிச்சிட்டீங்க. கண்மணி, வார்த்தைய பார்த்து பேசு. நீ பாட்டுக்கு விட்டுறாத. இழப்பு கொடுத்தது நாங்க பொறுத்து பேசணுமா? பொண்ணை வளர்த்து கட்டி கொடுத்திருந்தா உங்களுக்கு இந்த கஷ்டம் தெரியும். உங்க வீட்ல எல்லாரும் ஆம்பளை பசங்க தானே, அப்படிதான் நீங்க பேசுவீங்க. இந்த பாவத்துக்கு உடந்தையா இருந்த யாருமே நல்லாவே இருக்க மாட்டீங்க. ஐயோ கடவுளே, நான் என்ன செய்வேன்? ஏன் தான் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது? என் பிள்ளைகளுக்கு ஏன் இந்த கஷ்டத்தை கொடுக்குற? இவனை யாருடி கட்டுவா? யாரு கட்டுவா? ஏன்னா உங்களை நம்பிதானே என் 2 பொண்ணுங்களை உங்க குடும்பத்துல கட்டி கொடுத்தேன். அதுக்கு இவ்வளவு பெரிய தண்டனையா? முத்துலட்சுமி, எப்படி ஆறுதல் சொல்றதுனே தெரியல. நாமே என் கையை மீறி போய்கிட்டு இருக்கு. நான் இப்படிலாம் நடக்கும்னு கனவுல கூட நினைக்கலாமா? என் பிள்ளைங்க பண்ண தப்புக்கு நான் எப்படி ஈடுகட்ட போறேன்னு எனக்கு தெரியலமா. என்ன மன்னிச்சிடுவா? நீங்க மன்னிப்பு கேட்கறால எல்லாம் மாறிடுமாண்டா? உங்க பையன் இப்படி 2 பொண்ணுங்க கழுத்துல தாலி கட்டி இருக்கிறாரு. இதை எப்படி தீக்கிறது? என் பொண்ணு வாழ்க்கைக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? என் புள்ள இருந்திருந்தா இந்த மாதிரி எல்லாம் நடக்குமா? பாண்டியா, உன் தங்கச்சி வாழ்க்கை இப்படி நாசமா போச்சு. என்ன பண்ணுவேன்? என்னையா கேசு? அந்த கொடுமையை ஏயா கேக்குற? இந்த காலத்து பசங்களுக்கெல்லாம் தைரியம் ரொம்ப ஜாஸ்தி. ஏன்? பின்ன ஒரு பொண்ணை கெடுத்து அவ கழுத்துல தாலி கட்டிட்டு 1 வாரம் கூட ஆகல, அவ லவ் பண்ண பொண்ணுக்கும் தாலி கட்டியிருக்கான். அதான் புடிச்சு உள்ள வச்சிருக்கோம். அடேங்கப்பா, பெரிய கேடியா இருப்பான் போல இருக்க. நான் யாரையும் கெடுக்கல. தேவலாம பேசுற வேலை வச்சுக்க சார். என்ன எங்க சத்தம்? அது ஒண்ணு இல்ல சார். அவன் செஞ்சதை பத்தி பேசுற தம்பி கோவம் வருது சார். சார், நான் எந்த தப்புமே செய்யல சார். எனக்கும் அந்த பொண்ணுக்கு நடுவுல எந்த தப்பும் நடக்கல சார். அவ பொய் சொல்லி என்னை ஏமாத்தி அவளை எனக்கு கட்டி வச்சுட்டாங்க. உன் குடும்பம் தான் சொல்லிச்சு நீ தான் தப்பு பண்ணன்னு. இங்க வந்து நல்ல மாதிரி பேசிட்டு இருக்கியா? சத்தம் கித்தம் போட்ட அப்புறம் நான் வேற மாதிரி நடந்துப்பேன். பேசாம இருக்கணும். அண்ணன் வர பிடிவாதமா இருக்கு. இந்த பிள்ளைங்களை எப்படி வெளியே கொண்டு வர போறேன்னு தெரியலே. கடவுளே,
ராகவா ராகவா இங்க வாடா, இங்க வாடா. டேய் என்னத்த டேய், அவங்கள கூட்டிட்டு போய் இவ்வளவு நேரம் ஆச்சு, அண்ணனும் ஒன்னும் சொல்ல மாட்டேங்குது. ராகவா, நீ எப்படியாவது உன் பொண்டாட்டி கிட்ட சொல்லி கேஸ வாபஸ் வாங்க சொல்லுடா. அவங்கள வெளியில கூட்டிட்டு வந்துடலாம். அத்த எனக்கும் கஷ்டமா தான் இருக்கு. அப்பாவே முடியாதுன்னு சொல்லும்போது நான் எப்படி அத்த? என்னடா, கூட பிறந்தவங்க லாக்அப்ல இருக்காங்க, இந்த நேரத்துல பயமா இருக்கு அது இதுன்னு அப்பா என்ன தலையை சீவிட வரா? ஏ ராகவா, மாற உனக்காக என்னெல்லாம் செஞ்சிருக்க, அதெல்லாம் மறந்துட்டியா? கொஞ்சம் கூட நன்றியே இல்லாம பேசுற. அத்த எனக்கு புரியுது. நான் லாயர் கிட்ட எல்லாம் பேசி வச்சிருக்கேன் அத்த. எப்படியாவது அவங்கள ஜாமீன்ல வெளியில கொண்டு வந்துடலாம்னு சொல்றாங்க. ஆனா அப்பா சொல்லாம நாம இதை பண்ணா பெரிய பிரச்சனையாயிருமே அத்த. அந்த பயம் தான் எனக்கு. என்னடா பிரச்சனை ஆயிடும்? கூட பிறந்தவங்க லாக்அப்ல இருக்காங்க, இப்ப கூட உனக்கு அப்பா பயம் பொண்டாட்டி பயம். போடா. அத்த என்னடா கஷ்டமா இருக்கா? இங்க பாரு கார்த்தி, இப்ப நீ என்ன சொன்னாலும் உன்னை யாரும் நம்ப மாட்டாங்க. நான் நம்புறேன்னா நீ என் அண்ணன், உன்னை எனக்கு தெரியும். பிருந்தா நம்புறான்னா உன்னை லவ் பண்ணியிருக்கா. மற்றபடி நீ ஒரு அக்னியை வளர்த்து நடுவில் போய் நின்று நான் எந்த தப்பும் செய்யலைன்னு சொன்னாலும் யாரும் உன்னை நம்ப மாட்டாங்க. நீ இப்படி சோகமாக இருக்கணுங்கிற அவசியமே இல்லைடா. உன் ஆசை என்ன? பிருந்தா உனக்கு பொண்டாட்டி ஆகணும், அவ்வளோதானே? இப்போ பிருந்தா யார் சார்? வாயை திறந்து சொல்லு. என்னோட வைஃப். அவ்வளோதான், சந்தோஷமா இரு. இதெல்லாம் பெருசா எடுத்துக்காதடா. இந்த பிரச்சனை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா சரியாயிடும். பிருந்தா உனக்கு தான், அதுல எந்த சந்தேகமும் பட தேவையில்லை. டேய் சாரிடா, ஆனா இந்த விஜய் எல்லாரையும் ஏமாத்தி வச்சிருக்காடா. அது எப்படிடா ப்ரூவ் பண்றது? டேய், நீ சொன்னதுல இருந்து அவ பொய் சொல்லி தான் கல்யாணம் பண்ணியிருக்கிறான்னு நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். ஆனா ஒரு பொண்ணா அவைய இவ்வளோ பெரிய பொய் சொல்லி ஏமாத்தணும்? நம்ம குடும்பத்துக்கு ஏன் மருமகளா வரணும்? இது சாதாரண விஷயம் இல்லடா கார்த்தி. அவளுக்கு பின்னாடி ஏதோ ஒரு பெரிய உண்மை மறைஞ்சிக்கிட்டு இருக்கு, அதை மறைச்சு நடிச்சிட்டு இருக்கா. அது மட்டும் இல்ல, இந்த கல்யாணம் ஆரம்பிச்சிலேருந்தே எனக்கு அவன் மேல ஒரு பெரிய டவுட் இருக்கு. நீ பயப்படாத, நான் பாத்துக்கிறேன். யோ, கேஸ் முடிஞ்சிருச்சியா? என்னடா? ஃபார்மாலிட்டிஸ் என்னவோ அதை ஃபில் பண்ணி தேங்க்ஸ் டா மாறா. அனுப்பிச்சு விட்றியா? உன் சப்போர்ட் இல்லாம அவன்கிட்ட கலெக்ட் பண்ணியாச்சு. இன்னைக்கு நான் பிருந்தாவை எப்படி கல்யாணம் பண்ணிருப்பேன்னு தெரியல. என் வாழ்க்கையை காப்பாத்தி கொடுத்துட்டேன். இந்த நன்றிய என்னைக்கும் நான் மறக்க மாட்டேன். நன்றியா? அதெல்லாம் ஒன்றும் வேணாம். காலத்துக்கும் பிருந்தாவை சந்தோஷமா உண்மையா பார்த்துக்கோ. நம்பிக்கையை காப்பாத்து. டேய் கண்டிப்பாடா, அதுக்கு தானே இவ்வளவு நாள் காத்துட்டு இருந்தேன். குட் பாய். பாவண்டா அவனுங்க, என்ன பண்றானுங்க? அத்த சித்தப்பா. ஹலோ ராகவா, நான் ஊர்ல இருந்து முருகேசன் பேசுறேன். முருகேசன் சித்தப்பா. அவனுக்கு வேலை இல்ல. சொல்லுங்க சித்தப்பா. எங்கடா அண்ணன்? அண்ணனுக்கு போன் பண்ண போன எடுக்கவே மாட்டேங்கிறாப்ல. அவரு உள்ளதா இருக்காரு. சொல்லுங்க சித்தப்பா, என்னாச்சு? என்ன விஷயம்? ஏதோ உன் தம்பி மாணிக்க போன எடுத்துட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டானாமே, அதை பத்தி கேட்கலாம் தான் போன் பண்ணேன். சித்தப்பா, அவர் கொஞ்சம் வருத்தத்துல இருக்காரு. நீங்க கொஞ்சம் அப்புறமா கூப்பிடுறீங்களா? என்னடா நம்ம சொந்த பந்தத்துக்குள்ள இப்படி ஒன்று நடந்திருக்கு? அப்புறம் கூப்பிடுன்னு சொல்றேன். முதல்ல அண்ணன்ட்ட போய் போன கொடு, நான் அவர்கிட்ட பேசணும். சித்தப்பா, இப்போ வேணாம் சித்தப்பா. ஏய், கொண்டு போய் போன கொடுறா. அப்பா கிட்ட பேசணுங்கிறாரு. சரி சித்தப்பா, சரி. இவனுங்களுக்கு ஒரு வேலை இருங்க, நான் போய் கொடுக்குறேன். பேசி பேசி அண்ணன் மனசையே கஷ்டப்படுத்துவானுங்க. ஐயோ ஆண்டவா. அப்பா, எங்க போயிருப்பாரு? அப்பா, ஒரு நிமிஷம் சித்தப்பா. சரி. எங்க போனாரு? அப்பா,
எங்க போனாரு இவரு? வீரா, மாமா அப்பாவை பாத்தியா? இல்ல மாமா பாக்கலையே. கண்மணி, அப்பாவை பாத்தியா? இல்லையேங்க, எனக்கு தெரியாதே. சித்தப்பா சொல்லுப்பா. அப்பா வீட்ல இல்ல, நான் அப்புறமா கூப்பிடுறேன். சரிப்பா. என்னாச்சுடா? அப்பாவை வீட்ல எங்கேயும் காணோம் அத்தை. காணோமா? என்னடா சொல்ற? எங்க போனாரு? ஃபோன் பண்ணி பாத்தியா? ஐயோ கடவுளே, சொந்தக்காரன் பந்தக்காரன் அவன் இவனுக்கு கண்டவனு ஃபோன் பண்ணி அது இதுன்னு கேட்டுக்கிட்டு இருந்தான். அண்ணா அப்பவே கவலையா இருந்தது. அது முகமே சரியில்லை. எங்க போச்சுன்னு தெரியலையே. ராகவா, என்னாச்சுடா? ஃபோன் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கா அத்தை. சுவிட்ச் ஆஃபா? ராகவா, எங்கடா போயிருக்கோம்? நீ போய் கொஞ்சம் பாருடா. நீ அழாத அத்தை. அதுக்கு நீங்க போயிருக்க மனசே மாட்டீங்க. சரியில்லைடா. அழாத. நான் போய் பார்க்கறேன். நான் போய் நீ பார்த்துட்டு வரேன். சரி சீக்கிரம் சரி பாருடா. போடா. போயிட்டு வரேன். ஐயோ, கடவுளே. எல்லாம் உன்னால வந்தது, நீ உன்னால வந்தது. பாரு என்னென்ன நடக்குது. நீ பண்ண தனக்குனால வந்தது. ஏன் வீராமா நீங்க வேணா விடுங்க. அவளை அடிச்சு என்ன ஆக போகுது? நான் தப்பு பண்ணிட்டேனா காவேரி? நீ ஒப்படைச்சு பண்ண பொறுப்ப நான் சரியா பண்ணலையா? நம்ம பிள்ளைகளை சரியா வளர்க்கலையா? அதனால தான் இப்படி தப்பு பண்ணிட்டு இருக்காங்களா? நான் அவங்களுக்கு நல்லது மட்டும்தானே சொல்லி கொடுத்தேன். ஒழுக்கம், நேர்மை, பொய் சொல்லக்கூடாது, எல்லார் கூடயும் அன்பா இருக்கணும்னு சொல்லித்தானே வளர்த்தேன். ஆனா இன்னைக்கு என் பசங்க எப்படி எல்லாம் இருக்க கூடாதுன்னு நினைச்சேனோ அப்படித்தானே இருக்கானுங்க காவேரி. எனக்கு எல்லாம் பண்றதுனே தெரியல காவேரி. எனக்கு நம்ம பிள்ளைங்க பண்ணதை எல்லாத்தையும் விட வீரா பண்ண துரோகத்தை தான் என்னால தாங்கிக்க முடியல. வீராவ நம்ம பொண்ணா தானே நினைச்சேன். அவ்வளவு நம்பின. உனக்கு அப்புறம் நான் பெருசா நம்பினது வள்ளியையும் வீராவையும் தான். அவ இருக்கு தொண போனதுதான் என்னால ஏத்துக்க முடியல. இது வரைக்கும் நான் வாழ்ந்த மொத்த வாழ்க்கையுமே கேள்விக்குறியா நிக்குது காவேரி. இனி ஏன் வாழணும்னு தோணுது. மாமா மாமா ஒரு நிமிஷம். மாமா என்னால உங்க நிலைமை புரிஞ்சுக்க முடியுது மாமா. யாரா இருந்தாலும் இந்த நிலைமையில கஷ்டமா தான் இருக்கும். உங்க மேல எனக்கு எவ்வளவு மரியாதையும் பாசமும் இருக்கோ அதே அளவுக்கு மரியாதையும் பாசமும் அத்தை மேலயும் இருக்கு மாமா. மாமா நான் அத்தை சமாதி மேல சத்தியம் பண்ணி சொல்றேன், நடந்த எல்லா பிரச்சனையுமே நான் சரி பண்றேன் மாமா. மாமா அது வரைக்கும் நீங்க எனக்கு என்ன தண்டனை கொடுத்தாலும் சரி, நான் அதை ஏத்துக்கிறேன் மாமா. சரி மாமா, என்ன நீங்க நம்ப வேண்டாம். நான் தான் பிருந்தாவுக்கும் கார்த்திக்கும் கல்யாணம் பண்ணி வச்சேன்னு நினைச்சுக்கோங்க. ஆனா என் மேல எந்த தப்பும் இல்லைங்கிறத நான் நிரூபிப்பேன் மாமா. நம்ம குடும்பத்துல இருக்கிற எல்லா பிரச்சனையுமே நான் சரி பண்றேன் மாமா. கடைசி ஒரு தடவை நம்புங்க மாமா. மாமா 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 வீட்டுக்கு வாங்க மாமா. நீங்க இல்லாத அந்த வீடு சாமி இல்லாத கோவில் மாதிரி இருக்கு மாமா. நீங்க தான் மாமா தைரியமா இருந்து எங்களை வழி நடத்தணும். எங்களோட நம்பிக்கையே நீங்க தானே மாமா. வீட்டுக்கு வாங்க மாமா.
சித்தி சித்தி நான் அழுதா நீங்க எனக்கு ஆறுதல் சொல்லுவீங்க. இப்போ நீங்களே இப்படி உடைஞ்சு போய் உக்காந்துருந்தா என்ன சித்தி பண்றது? நானும் மனுஷிதானே விஜி, எவ்வளவுதான் தாங்குறது? நான் வளர்த்த பிள்ளைங்க 2 பேரையும் என் கண்ணு முன்னாடியே போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறாங்க. பெத்த தகப்பனா என் அண்ணன் அதை தடுத்து நிறுத்து வரணும் பார்த்தா அவங்க பண்ண தப்புக்கு அதுதான் தண்டனை, அனுபவிக்கட்டும்னு சொல்றாரு. நான் என்ன பண்ணுவேன் விஜி? இப்ப நான் என் பிள்ளைங்களை எப்படி காப்பாத்துவேன் சொல்லு? பொண்டாட்டின்னு நான் ஒருத்தி இருக்கும்போது அவங்க இப்படி ஒரு காரியத்தை பண்ணலாமா சித்தி? என் வாழ்க்கைக்கு என்ன வடனே தெரியலையே. நான் என்ன சித்தி பண்ண போறேன்? நீ என்ன விஜி பண்ண? எல்லாம் அந்த ஆக்சிடென்டால வந்தது. என்னைக்கு அந்த ஆக்சிடென்ட் நடந்துச்சோ அன்னைக்கு என் குடும்பத்தை பிடிச்ச கெட்ட நேரம் இன்னைக்கு வரைக்கும் விடாம துரத்துது. கண்மணி வந்தா பழி வாங்குறேன்னு என் குடும்பத்துக்குள்ள இல்லாத குழப்பமெல்லாம் பண்ணி எங்க எல்லார் நிம்மதியும் கெடுத்தா. மீரா இந்த வீட்டுக்கு வந்தாலாவது அதெல்லாம் சரி பண்ணி எல்லாருக்கும் நிம்மதியை கொடுத்து இந்த குடும்பம் சந்தோஷமா இருக்கும்னு நினைச்சேன். அதுவும் நடக்கல. எல்லாமே எல்லாமே என் கைய மீறி போயிடுச்சு. இப்போ நான் என் பிள்ளைகளை எப்படி போலீஸ் கிட்ட இருந்து கூட்டிட்டு வருவேன்? அவங்களை எப்படி காப்பாத்த போறேன்னு தெரியலையே. என் அண்ணன் வேற எங்க போறாரு தெரியலையே. அந்த கடவுள் நமக்கு ஏதாச்சும் ஒரு வழியை கொடுப்பாரு சித்தி. முருகா, எப்படியாவது என் பிள்ளைங்களை காப்பாத்தி என்கிட்ட கொண்டு வந்து சேர்த்து என் அண்ணனை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடு. அத்தை அழாத அத்தை. அப்பா எங்கேயோ போயிருக்க மாட்டாரு, வந்துடுவார் அத்தை. ப்ளீஸ் அத்தை. வீரா, அப்பா எங்க வீரா? அத்தை, அப்பா. அண்ணா, அண்ணா, எங்கப்பா போனீங்க? அண்ணா நீ எங்கடா போயிட்ட? உன்னை காணணும் எவ்வளவு பதறி போயிட்ட தெரியுமா? எங்கடா போன சொல்லாம கொல்லாம? எங்கடா போன? எங்கடா போன? ஏன் அப்படிலாம் பண்ற? ஏன் வள்ளி, நான் செத்துக்கிட்டு போயிடுவேன்னு பயந்துட்டு ஏன் இப்படிலாம் பேசுற? அப்படிலாம் பேசாதண்ணா. இன்னும் நான் பார்க்க வேண்டியது இவ்வளவோ இருக்கு. அண்ணா, இப்படி என் குடும்பம் மொத்தமும் செதஞ்சு கிடக்கும் போது அப்படி ஒரு முடிவு எடுத்தேன்னா குடும்பத்தை வழி நடத்த தெரியாம ராமச்சந்திரன் செத்துட்டான்னு ஊர்ல சிங்கமா பேச மாட்டாங்களா? நான் அப்படி பேச அப்புறம் நான் வாழ்ந்த வாழ்க்கைக்கு அர்த்தம் இல்லாம போயிடுமே. எல்லாம் சரியா இல்ல இல்ல வள்ளி, நீ பயப்படாத. எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு தான் நான் போவேன். அண்ணா, அண்ணா அப்படி சொல்லாதன்னு சொல்றேன்ல. அப்படி பேசாதண்ணா. அப்பா, அப்பா. அத்தை அழாத அத்தை. அப்பா வந்துட்டார்ல. ராகவா, ராகவா, நம்ம கார்த்தியும் மாறனையும் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து கூட்டிட்டு வரணும்டா. என்ன பேசுற? அப்பா இவ்வளவு டென்ஷனா வந்திருக்காரு. ஒரு 2 நாள் போகட்டும் அத்தை. 2 நாளா? 2 நாள் எப்படிடா அவங்கள ஸ்டேஷன்ல விட்டு வைக்கிறது? ஒருத்த போனதே என்னால தாங்க முடியல. இப்ப 2 பேரும் போய் லாக்கப்ல உட்கார்ந்து இருக்காங்க. அவங்கள அப்படியே விட்டுட்டு நம்ம வீட்டுல நிம்மதியா இருக்க முடியுமாடா?
அவங்கள எப்படியாவது கூட்டிட்டு வந்துடுறா. ராகவா, கார்த்திக், அத்தை கார்த்தி, மாறா, வந்துட்டீங்களாடா? டேய் வந்துட்டீங்களா? அழுவாத. அவங்க ஒண்ணு அடிக்கல, நீங்க அழாதீங்க. எதுவும் பண்ணல உங்களை. உங்களை ஒண்ணு அடிக்கல. எப்படி அவனுங்க வெளியே வந்தானுங்க? இனிமே எப்படி எந்த வந்தீங்க? பிரச்சனையும் இருக்காதுல்ல? அதெல்லாம் ஒண்ணும் நீங்க இல்ல. மறுபடியும் ஜெயிலுக்கெல்லாம் போக நீங்க மாட்டீங்கல்ல? நான் போக மாட்டோம். நீ அழுவுறது நிறுத்து. எப்படி எப்படிடா இவங்க வந்தாங்க? கடவுளே, நீதான்ப்பா காப்பாத்தி கொடுத்த. என் பிள்ளைங்களுக்கு எந்த குறையும் வரக்கூடாது. திரும்ப நம்ம வீட்டுக்கு போலீஸ் எல்லாம் வராதுல்ல? யாரா உங்களை கூட்டிட்டு வந்தது? என் புருஷனை ஜெயிலுக்கு அனுப்புறதுக்கு இங்க யாருக்கும் உரிமை கிடையாது. இது என் வாழ்க்கையில நடந்த பிரச்சனை. அத நான் சரி பண்ணிப்பேன். விஜி, நீதான் இவங்களை ஜாமீன்ல எடுத்துட்டு வந்தியா? ஆமா சித்தி. என்னால எப்படி என் வாழ்க்கையை விட்டு கொடுத்துட்டு அவங்க எல்லாமே இந்த வீட்டுல வாழ முடியும்?